அடுத்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் அவர்கிட்ட ஒரு ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, சரியான நேரத்துக்கு தியானம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு, இன்னும் இன்னும் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்திருக்குன்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பதில். குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்ற உங்களது ஆவல் வலுவடைவது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தேகமின்றி இது உற்சாகம் அளிக்கின்ற ஒரு அறிகுறிதான். ஆனால் அன்பு சகோதரரே, நீங்கள் என்னை பொருட்படுத்தாமல் இருந்துவிடக்கூடாது என நான் விரும்புகிறேன். இதுவும் கூட ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சில பேர் இருக்கிறாங்க 4 அப்படிங்கிறப்ப 3:59க்கு வரும்பொழுது கரெக்டா கண்ணை மூடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது பயிற்சி ஒரு மெக்கானிக்கலாக இருக்கிறது ஒரு சில பேர்கிட்ட. இன்னும் சில பேர்கிட்ட அந்த பயிற்சியை கரெக்டா செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதம். அப்ப சகஜ மார்க்கத்தை சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 ஞாயிற்றுக்கிழமை தாங்க சத்சங்கமே அட்டன் பண்ணல. மிச்சப்படி எல்லா நாளும் சத்சங்கம் அட்டன் பண்றேன். ஒரு நாள் கூட 4 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு அப்புறம் நான் எந்திரிச்சது இல்லை. அப்படிங்கிற மாதிரி அந்த பயிற்சி முறையில அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பம், ரொம்ப ஒரு ஈடுபாடு எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பயிற்சி முறை என்பது பயிற்சி முறை மீது ஈடுபாடு வருவதற்கு அல்ல, மாஸ்டர் மீது ஈடுபாடு வருவதற்கு, குருநாதருடன் தன்னை இணைப்பதற்கு. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டத்துல ஏன் பயிற்சி முறையில இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, மத்த பல மார்க்கங்கள்ல குருநாதருக்கு அருகில் போய் இருத்தல், அவர்கிட்ட கையால தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது, தொடு தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது, தலையில கை வச்சு நெத்தியில கை வச்சு, அந்த மாதிரியான தீட்சை முறைகளோ அந்த மாதிரி குருநாதருக்கு பக்கத்துல தான் வளரணுங்கிறதோ இங்க இல்லை. இங்க மேலும் மேலும் உள்முகமாக ஒருவரோடு ஒருவர் எந்த அளவுக்கு இன்னரா கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கத்துல நம்ம பார்க்குற விஷயம். அதனால பயிற்சி முறை உங்களுக்கு நல்லா செட் ஆனாலும், ரொம்ப ஆழமா பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் வந்தாலும், நீங்க அதுல ஆழ்ந்து போறப்ப ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என்னை பொருட்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது. இதை நான் விரும்புகிறேன். மாஸ்டருக்காகத்தான் பயிற்சி. காலையில நான் எந்திரிச்சு டெய்லி கரெக்டா 4 மணிக்கு தியானத்துல உட்காடுறேன், ஒரு நாள் கூட தவறுனது இல்லைங்கிறவங்க வேற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அந்த 4 மணிக்கு உட்காரும் பொழுது குருநாதரை பத்திய எண்ணம் இதயம் அவருடைய பக்தியில கரைஞ்சி உருகி, இந்த 1 மணி நேரம் நான் உங்களோட தான் உட்கார்ந்துருக்க போறேன், உங்களுக்கும் எனக்கும் இடையில வேற யாரும் இருக்க போறது இல்ல, நம் இருவருக்குமான இது ஒரு ஹனிமூன் மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தனித்துவம் மிக்கதா அந்த தியானத்தை மாத்திக்கிறோமா, அதுக்காக விரும்புறோமா அப்படிங்கிற விஷயத்த கேட்கணும். இது ஒரு சூட்சுமம். ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இது ஒரே வார்த்தையில என்னை பொருட்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு காலையில தியானம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விஷயத்துல நான் மாஸ்டர் தூக்கி முன்னாடி வைக்கிறேன்னா, இல்ல தியானம் பண்ணும் பொழுது நல்லா இருக்குதா, ஆழ்ந்து போகுதா அப்படிங்கிறத விரும்புறேனா அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணிக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, தியானம் என்பது எல்லா நேரத்திலையும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப அவர் சொல்ற மாதிரி உற்சாகம் அளிக்கின்ற ஒரு ரொம்பவும் கரெக்டா தியானம் செய்யணுங்கிற ஆவல் வருகின்றது எல்லாமே கரெக்டு. ஆனா ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள்ளார ஆழ்ந்து போகும் பொழுது தியானம் செய்யறதுக்கான விருப்பம் இல்லாம போயிடும், ஆவல் போயிடும். அப்ப என்ன ஆகும், அந்த ஆவல் தன்னால குறைஞ்ச உடனே நீங்க தியானம் பண்றதை நிறுத்திடுவீங்க. ஆனா நீங்க பயிற்சி முறையில கவனம் வைக்கும் பொழுது, ஒரு வளர்ச்சி வரும் பொழுது பயிற்சியில மாறுபாடு வரும் பொழுது நீங்க பயிற்சியை விட்டுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எப்பொழுதும் மாஸ்டரோடு நீங்கள் உங்களை பிணைத்துக் கொள்ளும் பொழுது பயிற்சி அது தானாக நடைபெறுவதாகவும், அதுல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது அது உங்களுடைய தொடர்ச்சியை பாதிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியங்கள். நீங்கள் என்னை விட்டு விலகக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் உங்கள் பக்கத்தில் என்னை நீங்கள் எப்போதும் காண்பீர்கள். இதன் அனுபவத்தை காலப்போக்கில் நீங்கள் பெறுவீர்கள். அதான் இந்த பிரசன்ஸை ஃபீல் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆக மாஸ்டரை பொருட்படுத்த வேண்டும், அவரை விட்டு விலகக்கூடாதுங்கிற விருப்பம் வேணும். இப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி முறை என்ன பண்ணணும், காலையில தியானத்தை ஆரம்பித்தவுடன் மாஸ்டருடைய பிரசன்னத்தை இதயத்தில் உணர்கின்றதாக மாற்றம் பெற வேண்டும். உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் அழையாத விருந்தாளியாக எண்ணிக்கொள்ளுங்கள். அவை மேலும் உங்களை தொந்தரவு செய்தால் அவை உங்களுடையவை அல்ல, என்னுடையவை என்று எண்ணுங்கள். இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஓனர்ஷிப் ஆஃப் த தாட்ஸ் அதை நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. யாருமே தியானம் முடிஞ்சோன்னா இன்னைக்கு மாஸ்டருடைய மாஸ்டருக்கு நிறைய எண்ணங்கள் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்றது கூட இல்லை, அப்படி நினைச்சு பார்க்கறது கூட இல்லை. நான் எண்ணங்களோடு போராடி கொண்டிருந்தேன். நான் எண்ணங்களோடு போராடி கொண்டிருந்தேன்னா எண்ணங்கள் என்னுடைய தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமாங்க, நான் என்னுடைய வீட்டை பத்தி, என்னுடைய குழந்தைங்களை பத்தி, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பிரச்சனையை பத்தி பேசும்பொழுது அதை எப்படி மாஸ்டருடைய எதிர்ப்பு நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வியோட நாம இருக்கிறோம். ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எண்ணிட்டு அவங்க ஒப்படைச்சிட்டு, இந்த நேரத்துல வர்ற எண்ணங்கள் எல்லாம் என்னுடையவே அல்ல அப்படின்னு நினைச்சுக்குங்க. இதுதான் சொல்றாரு, என்னுடையவே அல்ல, எல்லாம் மாஸ்டரோடது தான். இந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் எனக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்களை கட் பண்ணிக்கங்க. வர்ற எண்ணங்கள் எது வரணும், ஏன்னா உங்களுக்குள்ள லட்சக்கணக்கான எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்கள்ல எது வெளியில வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்ப எது வெளியில வருது அப்படிங்கிறத மாஸ்டர் தான் முடிவு பண்றாரு. அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி இதுலயே சொல்றாரு. அவை உங்களுடையவே அல்ல, என்னுடையவே என எண்ணுங்கள். இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது, தேவையான பலனை தவறாமல் தரக்கூடியது. ஏற்படுகின்ற பலனை பற்றி தயவு செய்து எனக்கு தெரிவியுங்கள். எண்ணங்களை ஒரு நொடியில் நிறுத்திவிட முடியும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நமது நோக்கத்தின்படி அது முக்கியம் அல்ல. ஏனென்றால் பிறவாநிலை அடைய புதைந்து கிடக்கின்ற எண்ணப்பதிவுகளின் தாக்கத்தை அனுபவித்து அவற்றை வெளியேற்ற வேண்டிய அத்தியாவசியம் உள்ளது. இது அடுத்த ரகசியம். எண்ணங்கள் வருது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்க, எண்ணங்கள் இன்னும் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை நம்ம திரும்பியும் படிக்க வேண்டிய ஒரு இடம். எண்ணங்களை ஒரு நொடியில் நிறுத்திவிட முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு தாட்டு மூலமா ஒரு எண்ணங்களற்ற நிலைமையில உங்களை நிறுத்த முடியும். அது அல்ல, அது முக்கியம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய புதைந்து கிடக்கின்ற எண்ணப்பதிவுகளை வெளியில எடுத்துட்டு அவற்றை சுத்திகரிப்பு செய்யணும். சிலவற்றை போகமாக அனுபவிக்க வச்சு வெளியேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு உள்ளது. அப்படி செய்யல அப்படின்னா பிறவா நிலையை அடைய முடியாது. எண்ணங்களை அப்படியே வராம ஸ்டாப் பண்றது மூலமாக பிறவா நிலை கிடைக்காது. ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாம் பதிவுகளாக ஆன்மா மேல இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ஆன்மாவை மீண்டும் பிறவி எடுக்க செய்கின்றது. அதனால ஏன் எண்ணங்கள் வருதுங்கிற ரகசியத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் அவசியம் அது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எல்லா எண்ண பதிவுகளையும் அப்படியே செயல்பட விட முடியாது. ஆனா எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். கொண்டு வரும் பொழுது சிலவற்றுடைய தாக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதை போகமா அனுபவிக்கலாம், கனவா அனுபவிக்கலாம், வெறும் உணர்வா அனுபவிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அந்த எண்ணப்பதிவுகளை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த எண்ணங்கள் மேல் மட்டத்திற்கு வரும் பொழுது அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியலாம் செய்யும். ஆகவே எண்ணங்கள் வேண்டாம்னு நினைக்காதீங்க. எண்ணங்கள் வரும்பொழுது அதை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவை என்னுடையவை என்று எண்ணுங்கள். அப்படி எண்ணுவதனால் அந்த எண்ணங்களால் ஏற்படுகின்ற தொந்தரவில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இதுல அவர் சொல்ல வர்ற விஷயம். உயரம் பொருந்திய என்னுடைய புலம்பல் உங்களின் இரக்கமான இதயத்தினை நெகிழச் செய்யும் என நம்புகிறேன் என்கிறீர்கள் அப்படின்னா அவர் அப்படி எழுதியிருக்காரு. ஐயா, நான் எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருக்கேன், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னுடைய புலம்பல் உங்களுடைய இதயத்தை நெகிழச் செய்யும், எனக்கு ஆன்மீகத்துல முன்னேற வழிகாட்டும் அப்படின்னு நான் நம்புறேன்னு எழுதியிருக்காரு. அவர்கிட்ட லெட்டர் எழுதுனார். அதுக்குதான் சொல்றாரு, துயரம் பொருந்திய என்னுடைய புலம்பல் உங்களின் இரக்கமான இதயத்தினை நெகிழ செய்யும் என நம்புகிறேன் என்கிறீர்கள். என்னுடைய மாஸ்டர் உலகத்தின் துன்பங்கள் யாவற்றிற்கும் இலக்காக என்னை தயார்படுத்தி உள்ளார்.
என்னுடைய மாஸ்டர் உலகத்தின் துன்பங்கள் யாவற்றிற்கும் இலக்காக என்னை தயார்படுத்தியுள்ளார். நானும் இந்த சேவையினை செய்ய குறைந்தபட்சம் ஒருவரையாவது தயார்படுத்த வேண்டும் என விரும்புகிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனம் களைப்படையாது இருக்கும் வரை நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். அடுத்து அதுலயே இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பார் போட்டுது. நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தியானம் பண்ணலாம்? தியானம் பண்ண எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஒரே நாள்ல 4 தடவை 5 தடவை தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுப்பாரு. அதுக்கு சொல்றாரு, உங்களுடைய மனம் களைப்படையாது இருக்கும் வரை, சலிப்படையாது இருக்கும் வரை, அலுப்பு ஏற்படாமல் இருக்கும் வரை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை குறித்து எழுதிய கடிதத்தில் எனக்கு ஓய்வு இல்லாவிடில் இந்த கடிதத்தினை தொடர்ந்து படிக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தீர்கள். நானாகவே எனது ஓய்வினை உருவாக்கி கொள்வதால் எனக்கு தேவையான ஓய்வு இருக்கின்றது என்றுதான் நான் இதற்கு பதில் சொல்வேன். என் ஓய்வு முழுவதும் அப்படியே உங்களுக்குத்தான். நீங்கள் குறிப்பிட்டுள்ள நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் சாதாரணமாக நிகழ்பவைதான். ஆனால் ஒருவர் இறுதி கட்டத்திற்கு வருகின்ற போது கடந்த கால கவலைகள் யாவும் ஒரு நொடியில் மறைந்து போகின்றன. அங்க மேல பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு தேவையான ஓய்வை நானே உருவாக்கி கொள்வதால் எனக்கு தேவையான ஓய்வு இருக்கின்றது என்றுதான் நான் பதில் சொல்வேன். ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பாபுஜி சொல்றாரு. நான் எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு சில வேலைகள்ல இருந்து என்ன ரிலாக்ஸ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா, நான் ரியலா ரெஸ்ட் எடுப்பேனா அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே இன்னொரு வேலையை செய்ய போயிடுறேன். ஸோ எனக்கு ஓய்வை என்னுடைய முதலாளியோ இல்ல என்னை சுத்தி இருக்கிற நண்பர்களோ கொடுக்கும்போது ரெஸ்ட் எடுக்கட்டும்பா, அவன் பரவாயில்ல அப்படின்னு நீங்க விட்டுட்டு போகலாம். நான் போய் வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேனா இல்ல கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கேனா இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆக ஒருத்தருக்கான ஓய்வினை மற்றவர்கள் உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான். ரியலா ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஓய்வுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலையில ஒரு 5 நிமிஷமா கூட இருக்கலாம். ஒரு ஒரு கல்யாண வீட்டுல கூட இருக்கலாம். கடுமையா வேலை செய்யிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா கொஞ்சம் உட்கார்ந்து எனக்கு ஓய்வை ஏற்படுத்தி கொண்டு திரும்பியும் நான் வரலாம். அல்லது கம்ப்ளீட்டா ரெஸ்ட்லயே உங்களை உட்கார வச்சாலும் நீங்க ரெஸ்ட் எடுக்காம எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டு எதையாவது ஒன்றை செய்து கொண்டு நீங்கள் ஓய்வற்று இருக்க முடியும். ஆகவே பாபுஜி சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஓய்வை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படி உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு தேவையான ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்களை பத்தி கவலைப்படாம அப்படியே அனுபவிங்க. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் இப்படி இருக்கும். இறுதி கட்டத்திற்கு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை நீங்கள் தாண்டும் பொழுது அத்தனை கவலைகளும் ஒரு நொடியில் மறைந்து போகும். இதை நிறைய பேர் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெருசா தெரிஞ்ச விஷயங்கள், மிகவும் கடுமையான தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப ஊதி தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மள மாஸ்டர் அந்த அளவுக்கு மேல தூக்கி நிறுத்துறாரு. நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் பொழுது அந்த முன்னாடி இருந்த கீழ்நிலையில இருந்த பொழுது இருந்த கவலைகள் துன்பங்கள்லாம் எப்படி காணா போனுச்சு அப்படிங்கிறது, அப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படிங்கிறது கூட நம்ம ரிமைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒருவேளை டைரி எழுதுற பழக்கம் இருந்து நம்மளுடைய கவலைகள் துன்பங்களை எல்லாம் அதுல கொட்டி வச்சிருந்தோம்னா ஒரு 4-5 வருடம் கழிச்சு நம்மளுடைய ஆன்மீக நிலையில நம்மள மாஸ்டர் முன்னேற்றத்தை கொடுத்த பிறகு அந்த டைரியை எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டோமா இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறதும், அவ்வளவு கஷ்டத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நொடியில புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒருவர் இறுதி கட்டத்திற்கு வருகின்ற போது கடந்த கால கவலைகள் யாவும் ஒரு நொடியில் மறைந்து போகின்றன. இதுவும் ஒரு ரகசியம். எனவே எந்த சூழ்நிலையிலும் நம் கவனத்தை நம் லட்சியம் அல்லது அந்த இறுதியான விஷயத்தின் மீது நிலைநிறுத்தி வைத்திருப்பது உகந்தது. கவலைகள் பக்கம் திருப்பாதீங்க, பிரச்சனைகள் பக்கம் திருப்பாதீங்க. அதெல்லாம் ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போயிடும்.
அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கான டைமென்ஷன்ல தீர்வுகளை சிந்திச்சு அது ஆயிடுமா, இது ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா நினைச்சிட்டே இருப்போம். முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த பிரச்சனை என்ன சிக்கலாகிறத பார்ப்போம். ஆனா சரியான காலகட்டம் வரும்பொழுது அந்த பிரச்சனையானது ஒரு செகண்ட்ல தலைகீழா மாறி ஆச்சரியமான விதத்துல தீர்ந்து போறதையும் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம மனதை செலுத்துவதற்கு பதிலாக பிரச்சனைகளை அவை வந்து எந்த பொறுப்புல இருக்கோ அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு நம்முடைய கவனத்தை அவை பக்கம் திருப்பாமல் லட்சியத்தின் மீது இறுதியான ஒரு நம்ம அடைய வேண்டிய அந்த குறிக்கோளின் மீது நிலைநிறுத்தி வைத்திருப்பதுதான் உகந்தது. இறைவனின் அருளால் தற்பொழுது நீங்கள் இந்த நிலையின் மேல் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிகின்றது. இது மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த அந்த மாணவனை ஆசிரியர் அடிப்பதை போன்றது இது. நமக்கு ஏற்பட்ட கடந்த கால துன்பங்கள் நன்மைக்கானவை என்று கருதி நாம் நன்றி கொள்ள வேண்டும். அவருடைய பிரச்சனைக்கான பதிலையும் சொல்றாரு. இந்த இடத்துல மென்மையாக அவருடைய ஒரு கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் அவருக்கு குறிப்பிடுகிறார். அதை சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா லாலாஜியாக இருந்தாலும் பாபுஜியாக இருந்தாலும் ஒருத்தருடைய கண்டிஷன் நல்லா இருந்தா வெரி குட், உங்க கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு நேரடியா சொல்றது இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை கேட்கிற தகுதி நமக்கு இல்லை. ஏன் தகுதி இல்லை அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு பாராட்டு நம்ம கேட்டோம்னா அன்னைக்கே நம்ம 100 அடியில இருந்து 1000 அடி கீழே இறங்கி வந்துருவோம். அதனால அவங்க சொல்றதே ரொம்ப மறைமுகமா தான் சொல்றாங்க. இறைவனின் அருளால் தற்பொழுது நீங்கள் இந்த நிலையின் மேல் ஆர்வம் கொண்டுள்ளீர்கள். எந்த நிலை? எந்த சூழ்நிலையிலும் நமது கவனத்தை லட்சியம் அல்லது இறுதியானதின் மீது நிலைநிறுத்தி வைக்கின்ற நிலை. இந்த லெட்டரை எழுதுறவர் அந்த மாதிரியான ஒரு லட்சியத்தின் மீது கவனத்தை செலுத்துகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் எப்பயும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அதே நேரத்துல நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் எப்படி ஒரு மாணவனை திருத்தறதுக்காக மாஸ்டர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அடிக்கிறாரோ அது மாதிரிதான் இந்த துன்பங்கள் எல்லாம் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவை. அப்ப அந்த ஆசிரியர் மீது ஒரு மாணவன் வந்து போகப்படாமல் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது போல நான் இதையும் வந்து நமது நன்மைக்கானவே என கருதி இறைவன் மீது நன்றி உணர்வோடு நாம இருக்க வேண்டும். தற்போது உங்களை நான் ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியானதாக இருக்காது. ஏனெனில் அழைத்து வருதல் என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. சத்திய நிலையில் நம்மை நிலைப்படுத்திக் கொள்வது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. இந்த விஷயத்தில் உங்களது எண்ணம் ஏற்கனவே உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு அதற்காக நீங்கள் நன்றி செலுத்தி வர வேண்டும். ஸோ அந்த லெட்டர்ல அவர் எழுதின அபியாசி என்ன எழுதியிருப்பாரு? நான் வந்து இந்த உலக வாழ்க்கை துன்பங்கள்ல உழன்று ஆன்மீக பாதையை விட்டையே விலகி போயிட்டேன். எனக்கு திரும்பி இந்த ஆன்மீக வழிக்கு நீங்க தான் உங்களுடைய அருளாலதான் வரணும் அப்படின்னு ஏங்கி தவிச்சு எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா ஒரு மாஸ்டருக்கு லெட்டர் எழுதணும்னா எந்த மாதிரி சூழ்நிலையில எழுதுவோம் நம்ம மேக்சிமம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது எழுதுவோம். அதுலயும் வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு அபியாசி என்ன எழுதுவார்? இந்த பிரச்சனைகளால எனக்கு எதுவும் நான் வந்து பாதை மாட்டாம என்னை காப்பாத்துங்கன்னு எழுதுவார். அப்படிதான் அந்த அபியாசியும் எழுதியிருப்பார். அதனால என்னை திரும்பியும் அதை நல்வழிப்படுத்தி என்னை அந்த பாதைக்கு கூட்டிட்டு வாங்க மாஸ்டர் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு பாபுஜியோட பதில், உங்களை நான் ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியானதாக இருக்காது. இங்க அழைத்து வருதல் என்ற கேள்விக்கே இடமில்லை, நீங்க அங்கதான் இருக்கீங்க. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா சத்திய நிலை அதன் மீது நம்மை நிலைப்படுத்திக் கொள்வது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. எகைன் நம்ம யோசனை பண்ண வேண்டியது, நிலை நிற்க வேண்டியது எங்கன்னு கேட்டா இந்த சத்திய நிலை அப்படிங்கிற விஷயத்துல தான். எங்க எப்ப வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த சத்திய நிலை மேல நம்ம நிலைப்படுத்தி நிற்கிறோமா? நம்மள பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சத்தியத்தின் மீது நிற்கிறேனா? எனக்கு துன்பங்கள் வரும் பொழுது நான் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறேனா? சத்திய நிலையை பற்றி கொண்டிருக்கிறேனா? இதை மட்டும் நம்ம பார்த்து நம்மள அந்த விஷயத்தோடு ஆங்கரிங் பண்ணிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டியது மற்ற எல்லாம் அதுவாகவே நடக்குது. இந்த விஷயத்தில் உங்களது எண்ணம் ஏற்கனவே உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா
சத்திய நிலை மீது நம்மை நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஏக்கம் உள்ளவங்க தான் ஆன்மீக பாதையிலிருந்து இந்த பிரச்சனைகள் என்ன திசை திருப்பாம இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. மத்தவங்க இந்த பிரச்சனையை எனக்கு கொஞ்சம் தீர்த்து விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி கேட்கறதுனால சத்திய நிலையில் உங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்காக நீங்கள் மாஸ்டருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆன்மீக பாதையில் மேலும் பயணம் செய்வதற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது சேகரித்துக் கொண்டு விட்டீர்கள். வேறு வார்த்தையில் சொல்வதெனில் நீங்கள் உங்களது குறிக்கோளை எப்பொழுதும் உங்கள் கண் முன் வைத்துள்ளீர்கள் என்று நான் சொல்வேன். தற்பொழுது எண்ணம் என்ற அன்பினை இதயம் என்ற வில்லில் வைத்து எய்த வேண்டியது மட்டும்தான் மிச்சம் உள்ளது. ஆனால் அதே நேரம் அதில் முழு வலிமையும் பிரயோகிக்கப்பட வேண்டும். இது மாஸ்டரின் உறுதுணை என்ற வடிவில் உள்ளது. ஒரு லட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னால எப்பயும் நிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இனிமே தேவையில்லாம் அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு உத்வேகம். இந்த உத்வேகத்துக்கு தேவையான மனோசக்தி. இந்த மனோசக்தியை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா, நான் அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதயத்துல இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிற அந்த வில்லில் வைத்து எய்ய வேண்டியதுதான். அப்படி எய்யும் பொழுது அந்த ஆர்வம் முழு வலிமையோடு அந்த அம்பினை எய்ய வேண்டும். இது ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிக்கிறார். சங்கல்பமானது ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அதுல நீங்க கடைசி வரைக்கும் உங்களை அது கொண்டு போயிடணும். ஆனால் நீங்கள் அந்த சங்கல்பம் அப்படிங்கிற விஷயத்த ஏற்படுத்திக்கும் பொழுது மிக வலிமையானது ஒரு சங்கல்பமா அதை ஏற்படுத்திக்குங்க அப்படின்னு அங்க சொன்னாரு. அந்த சங்கல்பத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற சூட்சுமத்தை இங்க சொல்கின்றார். எண்ணம் என்கின்ற அம்பை இதயம் என்கின்ற வில்லில் வைத்து எய்ய வேண்டியதுதான் மிச்சம் உள்ளது. ஆனால் அதே நேரம் அதை ஏனோ தானோன்னு உங்களுடைய ஒரு மனோசக்தியில ஒரு பகுதியை பிரயோகிக்காம உங்களால் எவ்வளவு மனோசக்தியை பிரயோகிக்க முடியுமோ அவளையும் சேர்த்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எடுக்கும் பொழுது மாஸ்டருடைய உறுதுணை உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நீங்கள் இப்போது உங்கள் குறிக்கோளினை மட்டுமல்லாது மாஸ்டரையும் அறிந்துள்ளீர்கள். இப்போது உங்களது எண்ணத்தினை உறுதியாக அதன் மீது நிலைநிறுத்துவதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. பற்றானது பலமடைகின்ற போது எதனுடன் யார் பற்று கொண்டுள்ளார் என்று பாகுபடுத்தி பார்க்க இயலாத நிலை ஏற்படுகின்றது. சரீர உணர்வு மறைந்து உயிர் சக்தி என்று நாம் சொல்லக்கூடிய சாராம்சம் மட்டுமே எஞ்சி நிற்கின்றது. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ரகசியம்தான். பற்றுறுதி அப்படிங்கிற விஷயங்கிறது சாதாரணமா முதல் புள்ளியிலேருந்து இரண்டாவது புள்ளியிலேருந்து மூன்றாவது புள்ளிக்கு போகும்போதெல்லாம் வலுப்பட்டு கொண்டே வரலாம். ஆனால் உண்மையான பற்றுறுதி ஏற்படுவது பரபிரம்மாண்ட மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான். அப்ப அது வரைக்கும் அது அப்படி இல்லையானா இருக்கு. ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இந்த பரபிரம்மாண்ட மண்டலத்தை அடையும் பொழுது அந்த பற்றுறுதியினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா உண்மை நிலைமையை அடையும். அனன்சியேஷன் அப்படிங்கிற விஷயத்த மற்ற எதுவும் வேண்டாம் இதை தவிர அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு பற்று உங்களுக்குள்ளார ஏற்படும் பொழுது யார் மேல பற்று வைத்திருக்கிறார்கள், அதாவது நான் மாஸ்டர் மேல பற்று வச்சிருக்கேனா இல்ல மாஸ்டர் என் மேல பற்று வச்சிருக்கிறாரா அப்படின்றத பாகுபாடுத்தி பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அதுதான் பிரபன்ன பிரபு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நான் மாஸ்டரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறேனா இல்ல மாஸ்டர் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போக முடியாதுன்னு பிடிக்கிறாராங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த கண்டிஷன் டெவலப் ஆகும். அதான் அவர் சொல்றாரு, பற்றானது பலமடைகின்ற போது எதனுடன் யார் பற்று கொண்டுள்ளார் என்று பாகுபடுத்தி பார்க்க இயலாத நிலை ஏற்படுகிறது. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இந்த உடம்பு பத்திய ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நமக்குள்ளார ஒரு ஜீவ அமிர்தம் அப்படியே உற்பத்தி ஆகி எப்பயுமே நம்ம ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயமாக வெறும் சக்தி வடிவமா மாறின மாதிரியான ஒரு உணர்வு சில நொடிகள் வரலாம். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு கூட போகலாம். ஆனா உண்மை என்னன்னா சரீர உணர்வு
சுத்தமாகவே இல்லாம போய் அந்த உயிர் சக்திங்கிற சாராம்சம் மட்டுமே அப்பொழுது எஞ்சி நிற்கும். ஆக இந்த பற்றுறுதி அப்படிங்கிற விஷயம் வளரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கண்டிஷன் எப்படி இருக்கும்? கேக்குறாங்க இல்லையா நம்மள, நான் எந்த கண்டிஷன்ல இருக்கேன், நான் இப்ப எங்க இருக்கேன், நான் எத்தனாவது புள்ளியில இருக்கிறேன், இந்த கண்டிஷனை பார்த்து வச்சுக்கணும். இந்த கண்டிஷன் வந்து 8வது புள்ளிக்கு உள்ளது. 8வது புள்ளியில மட்டும் ஏற்படுமா? இல்ல, 8வது புள்ளியினுடைய இந்த நிலைமை 1வது புள்ளியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும் போது கரெக்டா பார்க்கணும். பற்றானது பலம் அடைகின்ற போது எதனுடன் யார் பற்று கொண்டுள்ளார் என்று பாகுபடுத்தி பார்க்க இயலாத நிலை ஏற்படுகிறது. சரீர உணர்வு மறைந்து உயிர் சக்தி என்று நாம் சொல்லக்கூடிய சாராம்சம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. இதற்கான வழிமுறை மேலே சொல்லப்பட்டது போன்றதுதான். இங்கு இலக்கினை தவறாது எய்துவதற்கு மாஸ்டரின் துணை இன்றியமையாத ஒன்று. ஸோ எல்லா இடத்துலையும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடையணும் அப்படின்னா, அந்த குறி தவறக்கூடாது அப்படின்னா எப்பயும் மாஸ்டருடைய துணை இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த பொக்கிஷமானது உங்களை வேற விஷயங்கள்ல திசை திருப்பி உங்களுடைய மனதை திருப்பிடும். திரும்பியும் அதுதான் ஞாபகப்படுத்துறது என்னன்னா, இன்னைக்கும் கூட அருமையான அபியாசிகள் நிறைய பேரு வெவ்வேறு விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுல மூழ்கி போயிடுறாங்க. அது வந்து எந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். ஈவன் மிஷன் விஷயங்கள்லயே கூட ஒரு ஆசிரமம் கட்டுறதுல மூழ்கி அதோட போயிடுறவங்க இருக்காங்க. இந்த ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், இல்ல வந்து இது இருக்குல்ல குவாண்டம் ஹீலிங், இல்லைன்னா ஒரு நிறைய விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை திருப்பி கொண்டு மாஸ்டரின் இலக்கில் இருந்து திரும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் எல்லாம் அப்படின்னு போயிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இலக்கினை தவறாக எழுதுவதற்கு மாஸ்டரின் துணை இன்றியமையாத ஒன்று. உடல் ரீதியில் ஏற்படக்கூடிய விளைவுகளின் பதிவுகளை தவிர்க்க வேண்டியதும் இதற்கு அவசியம். அடுத்த விஷயம், லட்சியம் இருக்கணும். லட்சியத்தை விட்டு கண்கள் அங்க இங்க திரும்பக்கூடாது. அதுக்கு மாஸ்டர் உங்களுடைய துணையா எப்பயும் வச்சுக்கணும். லட்சியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா பத்தாது. அடுத்து உங்களுடைய சங்கல்பமானது லட்சியத்தை அடைத்தே தீருவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். அதற்கு இதயம் என்கின்ற எண்ணம் என்கின்ற அன்பினை இதயம் என்கின்ற அந்த வில்லிலே கூட்டி நீங்க வந்து முழு வலிமையையும் பயன்படுத்தி அந்த சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது, சங்கல்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, மாஸ்டருடைய துணை நமக்கு இருக்கணும். அதோடு கூடவே உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய விளைவுகளின் பதிவுகளை தவிர்க்க வேண்டியது. புலன்கள் காரணமாக கண், காது, மூக்கு, செவி, கண், காது, மூக்கு, உடல், இந்த 5 புலன்கள் மூலமாக உள்ளீடுகளை உள்ள அனுப்பி 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 பதிவுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். இப்படி ஒன்று நடந்தால், இதனை செய்த பின் சம்ஸ்காரங்கள் உருவாவது நின்று அதன் பதிவுகள் அதிகரிப்பதும் முடிவுக்கு வந்துவிட்டது. இதுவும் இந்த 8வது புள்ளி, அந்த பிரத்யாகாரா அப்படிங்கிற ஸ்டேட் கிரியேட் ஆகிறப்ப வர்ற ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து அந்த புள்ளி வரைக்கும் வந்த பிறகு முழுமை அடையும். ஆனால் முதல் புள்ளியிலேயே பதிவுகளை நீக்கிறது, பற்ற உருவாக்குறது, சங்கல்பம் பண்ணிக்கிறது எல்லாமே நடக்குது. ஒரு புள்ளியிலையும் அது மேலும் மேலும் மென்மை அடைந்து முழுமை அடைந்து கொண்டே வந்து 8வது புள்ளிக்கு வரும் பொழுது அந்த நிலைமை அடையும் பொழுது சம்ஸ்காரங்கள் உருவாவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிற்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்ப வந்து முழுவதுமாக மனம் உள்நோக்கி திரும்பிடும். பதிவுகள் தானா உருவாகிறது நின்று போயிருப்போம். இதற்கான ஒரே தீர்வு உங்களை இதனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அதனுடன் உங்களை சேர்த்துக் கொள்வது. எதனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு எதனுடன் சேர்த்துக் கொள்வது? உலகியல் விஷயங்கள்ல இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு மாஸ்டர்ங்கிற ஒன்றோடு உங்களை சேர்த்துக் கொள்வது. இதற்கான ஒரே வழி ஏற்கனவே உங்களுக்கு செல்லப்பட்ட தியான முறை மட்டுமே ஆகும். அதை எப்படி செய்யறது? ஒவ்வொரு நாளும் காலையில 1 மணி நேரத்துக்காவது இந்த உலக விஷயங்கள் எல்லாத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு தெய்வீகம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்மட்ட உணர்வு நிலையோட என்னை இணைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தா போதும். நீங்கள் இப்போது ஒழுங்காக பயிற்சி செய்கிறீர்கள் என நம்புகிறேன். உங்களுக்கு என்னால் ஆன சேவையை பொறுத்தவரை
என்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். என் சேவையினை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் முழு மனதுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். இன்னைக்கு நம்மள்கிட்ட பாபுஜி கேட்டுக்கிறது, நான் உங்களுக்காக சேவை செய்ய தயாரா காத்துட்டு இருக்கேன். உங்க இதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய சேவையை நீங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்மகிட்ட வைக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவர் பிரார்த்தனையாகவும் கோரிக்கையாகவும் தான் அவருடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விதத்துல இன்னைக்கு அவர் வைக்கிற ஒரு கோரிக்கையாக இதை நம்ம எடுத்துக்குவோம். என்னால் என்ன செய்ய முடியுமோ என்னாலான சேவையை பொறுத்தவரை அதனை செய்ய நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். என் சேவையினை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் முழு மனதுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்ப தியானத்துக்கு போகலாம்.